ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருமலை திருப்பதி இன்றைய தரிசன தகவல்கள் பார்க்கலாம். கடந்த திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை 2 நாட்கள் திருமலையில பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்த நிலையில இன்று ஏப்ரல் 15ஆம் தேதி புதன்கிழமை திருமலையில பக்தர்கள் கூட்டம் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. கீழ் திருப்பதியில இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணுநிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல இன்று ஏப்ரல் 15ஆம் தேதி அதிகாலை 4:45 மணி தொடங்கி நாளை ஏப்ரல் 16ஆம் தேதி வியாழக்கிழமைக்குரிய தரிசன டோக்கன்கள் எஸ்எஸ்டி டோக்கன்கள் 8000 டோக்கன்களும் திவ்ய தரிசன டோக்கன்கள் 2000 டோக்கன்களும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. எஸ்எஸ்டி டோக்கன்கள் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்கள் கடந்த 3 வாரங்களாகவே அதிகாலை 4:30 மணி தொடங்கி 5 மணிக்குள்ள கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய இடங்கள்ல முதல் நாள் இரவு 10 மணி 11 மணியிலிருந்தே பக்தர்கள் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஃபர்ஸ்ட் பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல தான் இரவு 11 மணி 11:30 மணி போல பக்தர்களை கியூல ஜாயின் பண்றதுக்கு அலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து ஸ்ரீனிவாசம் மற்றும் விஷ்ணு நிவாசத்துல நள்ளிரவு 1 மணி 1:30 மணி போல கியூல ஜாயின் பண்றதுக்கு அலோ பண்றாங்க. ஆனால் 3 இடங்கள்லையும் ஒரே நேரத்துல தான் டோக்கன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. திவ்ய தரிசன டோக்கன்கள் பொறுத்த வரைக்கும் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல மட்டும்தான் கொடுப்பாங்க. வேறு 2 இடங்கள்ல கொடுக்க மாட்டாங்க. எஸ்எஸ்டி டோக்கன் மட்டும்தான் 3 இடங்கள்ல கொடுக்குறாங்க. திவ்ய தரிசன டோக்கன்கள் நீங்க வாங்குறீங்கன்னா உங்களுக்கு எந்த நாளுக்குரிய டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் நீங்க ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போய் ஸ்ரீவாரிமெட்டுவினுடைய 1200வது படியில உங்க டோக்கனை மறக்காம ஸ்கேன் பண்ணால் மட்டுமே அந்த டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கினீங்கன்னா நீங்க திருமலைக்கு நடந்தும் போகலாம், பஸ், கார், ஜீப் மூலமாகவும் நீங்க போகலாம். எஸ்எஸ்டி டோக்கனை எங்கேயுமே ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நாளைக்கு வியாழக்கிழமை என்பதனால இன்னைக்கு குறைவான எண்ணிக்கையில தான் எஸ்எஸ்டி டோக்கன்கள் கொடுத்துருக்காங்க. அதனால காலை 5:50 மணிக்கெல்லாம் எஸ்எஸ்டி டோக்கன்கள் கம்ப்ளீட்டா கொடுத்து முடிச்சு எஸ்எஸ்டி டோக்கன் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திவ்ய தரிசன டோக்கன்கள் காலை 6:30 மணி வரைக்கும் கிடைச்சது. அதற்கப்புறம் திவ்ய தரிசன டோக்கன் கவுண்டரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனி நாளை ஏப்ரல் 16ஆம் தேதி அதிகாலைக்கு தான் இந்த டோக்கன் கவுண்டர்கள் ஓபன் செஞ்சு ஏப்ரல் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தரிசன டோக்கன்கள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்னைக்கு டோக்கன் கிடைக்கலனா பெட்டர் நீங்க இன்னைக்கு முழுவதுமே இங்க டோக்கன் வாங்குவதற்கு வெயிட் பண்ணுவதற்கு பதிலாக திருமலைக்கு நேரடியாக போய் நேரடி சர்வ தரிசனம் மூலம் பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். கடந்த 2 நாட்கள் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை திருமலையில பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தினால 12 மணி நேரத்திலிருந்து 18 மணி நேரம் நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு ஆனது. ஆனால் இன்று காலை 6 மணிக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கொடுத்திருக்கக்கூடிய அப்டேட்ஸின் படி டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்துல வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 2ல இருக்கக்கூடிய 31 கம்பார்ட்மெண்ட்ஸ்கள்ல 23 கம்பார்ட்மெண்ட்ஸ்ல மட்டும்தான் பக்தர்கள் தரிசனத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பதாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 6 மணி நேரம் ஆகுது என்பதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் தற்சமயம் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இருந்தாலுமே நீங்க கியூல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்துல எத்தனை மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகுது என்பதை அங்க இருக்கக்கூடிய சேவாக்ஸ் மற்றும் போலீஸ் அஃபிஷியல்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க சொல்லக்கூடிய தரிசன நேரம் வரைக்கும் உங்களால வெயிட் பண்ண முடியும்னா நீங்க நேரடி சர்வ தரிசனம் கியூல ஜாயின் பண்ணி பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். வரக்கூடிய மே, ஜூன், ஜூலை இந்த 3 மாதங்களுமே சம்மர் ஹாலிடேஸை முன்னிட்டு திருமலையில அதிகமான எண்ணிக்கையில பக்தர்கள் வரக்கூடும் என்பதனால இந்த 3 மாதங்களுக்கு மட்டும் இலவச தரிசன டோக்கன்களான எஸ்எஸ்டி டோக்கன்கள் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்கள் கொடுப்பதை நிப்பாட்டிட்டு பக்தர்கள் அனைவரையுமே டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு அனுமதிக்கலாமா என்பதை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே போல இந்த குறிப்பிட்ட 3 மாதங்களுக்கு மட்டும் விஐபி பிரேக் தரிசனத்திற்காக கொண்டு வரப்படக்கூடிய ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் அக்செப்ட் பண்ணாமல் 3 மாதங்களுக்கு மட்டும் அதை கேன்சல் செய்யும் பட்சத்துல அந்த குறிப்பிட்ட தரிசன நேரத்தையும் பொது பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யும் பட்சத்துல ஒரு குறிப்பிட்ட நாள்ல அதிக எண்ணிக்கையில பொது பக்தர்கள் தரிசனம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்பதையுமே டிடிடி ஆலோசனை செஞ்சுட்டு இருக்காங்க. வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்கள் சமயத்துல டோக்கன்கள் எதுவும் கொடுக்காமல் பிரேக் தரிசனத்திற்காக கொண்டு வரப்படக்கூடிய ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் எதுவுமே அக்செப்ட் செய்யாமல் இருந்த நிலையில பொது தரிசனத்திலேயே பக்தர்கள் அதிக எண்ணிக்கையில தரிசனம் பார்க்க முடிந்தது, குறைவான நேரத்திலையுமே தரிசனம் பார்க்க முடிந்தது என்ற அடிப்படையில தான் இப்போ இந்த டோக்கன்கள் மற்றும் விஐபி பிரேக் தரிசனத்திற்காக கொண்டு வரப்படக்கூடிய ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் இந்த 3 மாதங்களுக்கு மட்டும் நிறுத்தி வைக்கலாமா என்பதை டிடிடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த செய்திகள் எல்லாமே தெலுங்கு ஊடகங்கள்ல வர ஆரம்பிச்சிருக்கு.
பட் இதுவரைக்கும் அதனை பற்றிய கன்ஃபார்ம்டு அப்டேட்ஸ் எதுவுமே டிடிடி இதுவரைக்கும் கொடுக்கல. மேபி இந்த மாத இறுதியில் நம்ம எதிர்பார்க்கலாம். திருமலையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால திருமலை கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய மாட வீதிகள்லையும் திருமலையிலையும் நிறைய இடங்கள்ல டிடிடி ஷெட்ஸ் போட்டிருக்காங்க. ஒயிட் கூலிங் பெயிண்ட்டும் போட்டிருக்காங்க. மாட வீதிகளை நம்ம செப்பல்ஸ் போட்டு நடக்கக்கூடாது என்கிற ரூல்ஸ் இருக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் சின்ன குழந்தைகளையோ அல்லது வயதானவர்களை அழைச்சிட்டு போறீங்கன்னா மாட வீதிகளில் யூஸ் பண்ணுறதுக்காக சாக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. திருமலையினுடைய ஆஃப்லைன் ரூம் ஸ்டேட்டஸ் பற்றி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. திருமலையில் நமக்கு ஆஃப்லைனில் ஈஸியாகவே தற்சமயம் ரூம் கிடைக்குது. இரவு நேரங்கள்லையும் நீங்கள் திருமலைக்கு போகிறீங்கன்னா சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் நேரடியாக போய் செக் பண்ணி பாருங்கள். ரூம் அவைலபிலிட்டி இருந்தால் நீங்கள் ரூமிற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். நேற்று ஏப்ரல் 14 திருமலை தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 79,426. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 25,889. உண்டியல் காணிக்கை 3.98 கோடி. டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசன பக்தர்கள் நேற்று 23 கம்பார்ட்மெண்ட்ஸில் காத்திருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 6 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனம் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 6 முதல் 12 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 5 மணி நேரமும், டோக்கன்கள் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 6 மணி நேரமும் ஆகலாம். வரக்கூடிய ஏப்ரல் 30, மே 1 மற்றும் மே 2 தொடர்ந்து 3 நாட்கள் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் வருடாந்திர வசந்தோற்சவ விழா நடக்க இருக்குது. இதனை முன்னிட்டு ஏப்ரல் 29 மாலை 6 மணிக்கு அங்குரார்ப்பண நிகழ்ச்சியும் நடக்க இருக்குது. ஏப்ரல் 30 தொடங்கி மே 2 தொடர்ந்து 3 நாட்கள் வசந்த உற்சவத்தை முன்னிட்டு திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுக்ரவார தோட்டத்தில் மதியம் 2:30 மணி தொடங்கி 4:30 மணி சமயத்தில் உற்சவர் தாயாருக்கு திருமஞ்சனம் நடக்கும். இதற்கான தரிசன டிக்கெட் ஒருத்தருக்கு 150 ரூபாய் என டிடிடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 3 நாட்களுமே மாலை 7:30 மணி தொடங்கி 8:30 மணி சமயத்தில் கோவிலினுடைய மாட வீதிகளில் உற்சவர் தாயார் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. வசந்த உற்சவத்தினுடைய 2ஆம் நாள் மே 1 காலை 9:30 மணிக்கு திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலை சுற்றி ரத உற்சவம் நடைபெறும். வசந்த உற்சவத்தை முன்னிட்டு ஏப்ரல் 28 கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்கக்கூடிய காரணத்தினால அன்றைய நாள் காலை 6 மணி தொடங்கி 9 மணி சமயத்துல பக்தர்களை தரிசனத்திற்காக அனுமதிக்க மாட்டாங்க. கோவில் ஆழ்வார் திருமஞ்சன நிகழ்வு முடிந்த பிறகு காலை 9 மணியிலிருந்து ஏப்ரல் 28 அன்று எப்போதும் போல பக்தர்களை தரிசனத்திற்காக அனுமதிப்பாங்க. ஏப்ரல் 28 மற்றும் ஏப்ரல் 30, மே 1, மே 2 இந்த நாட்களில் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் கல்யாண உற்சவம் சேவாவும் சேஷர தீப அலங்கார சேவாவும் டிடிடி கேன்சல் பண்ணியிருக்காங்க. திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய தரிசன தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைலில் கிடைப்பதற்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சேனல்ஸினுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.